என்ன எல்லாருமே வந்து காலையில இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சந்திர கிரகணம் வேற, சோ அதுக்குண்டான வேலைகளும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய கட்டல் வேலைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படி நைஸா ஒதுங்கி இருப்பீங்க உங்களுடைய பெட்ரூம் பக்கம். அந்த நேரத்துல நாம இப்ப பார்க்க போற நிகழ்ச்சி ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். ஓகே, இன்னைக்கு வந்து டாக்டர் வழக்கம் போல வந்து என்ன மாதிரியான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க டாக்டர், என்ன இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கீங்களா என்ன? இந்த ஸ்மைல் தான் மிஸ் ஆகுது உங்ககிட்ட. எப்பவுமே ஹாப்பி தான். இந்த ஸ்மைல் மிஸ் ஆச்சு, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரி சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நாம என்ன மாதிரி டாபிக் எடுக்க போறோம்? பெரும்பாலான ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல, அதாவது 40 தாண்டும் போது எப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும், தாம்பத்திய வாழ்க்கையில என்ன ஸ்டேஜில் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வரணும், 25, 30, 35 என்ற ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இல்ல அது தவறா இருந்தா அதனுடைய பின்விளைவு தொல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின எல்லா விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ச்சி, அதாவது வந்து வாலிப வயோதிகர்களுக்கு உண்டான ஒரு சமாச்சாரம் சொல்லலாமா? ஓகே ஃபைன். நம்ம டைட்டில் என்னன்னா 60 வயசானாலும் 20 வயசோட இளமையா இருக்கக்கூடிய டிப்ஸ் நிறைய கொடுப்போம் அவங்களுக்கு. அவங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகள். சரி, ஓகே. அப்ப வந்து ஒரு 40 வயசை கடந்தவங்களுக்கு இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்குல்ல நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சியில. ஓகே, சோ 40 வயசு ஆனவங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சிய பார்க்க மறக்காதீங்க. சரி டாக்டர், இப்ப சொல்லுங்க, இப்ப 40 வயசு ஒருத்தருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உண்டாகும், அதனால வந்து செக்ஸ்ல எப்படி எல்லாம் பாதிப்பு ஏற்படும்? அதாவது உடல் ரீதியா உள்ள நிலைமைக்கும் மன ரீதியா உள்ள நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கு. மனசு வந்து 40, 45, 50, 55 எத்தனை வயசானாலும் அது தேடல் ஒரே மாதிரி இருக்கும், கூடுமே தவிர குறையாது வயோதிகம் ஏற்படும் போது. ஆனா உடம்பு அந்த ரேஞ்சுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ரெண்டாவது, இந்த ஸ்டேஜ்ல ஒரு சிலருக்கு நம்ம நார்மலா உள்ளவங்களை பத்தியே பேசலாம், பட் இருந்தாலும் ஒரு 40 வயசை தாண்டும் போது ஒரு சிலருக்கு பிபி கம்ப்ளைண்ட், தைராய்டு கம்ப்ளைண்ட், ஹார்ட் கம்ப்ளைண்ட், சுகரு, இது மாதிரி பாதிப்பெல்லாம் கூட அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆக இது மாதிரி கண்டிஷன்ல ஒரு 40க்கு மேல அவங்க முதல் வேலை என்ன செய்யணும்னா, உடல்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு மாஸ்டர் செக்அப், ஒரு தரமான ஒரு டாக்டரை சந்திச்சு அவங்கள்ட்ட போய் நம்ம உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்கு, எது இருக்கு எது இல்லை. சில பேரை கேட்டா சிலாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க, இதுவரை ஏதாவது செக்அப் பண்ணிருக்கீங்களா, சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கான்னு. அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல டாக்டர், ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுற வர ஓடட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அது தவறு. நம்மளுடைய இது என்னன்னா, மரணம்னு சொல்லக்கூடிய ஒரு இது எல்லாருக்கும் உள்ளது, அது எப்போ வருதோ வரட்டும். ஆனா நம்ம உயிர் இருக்கிற வரை ஆரோக்கியம் ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அது நம்மளுக்காக மட்டும் இல்ல, நமக்காக மட்டும் இல்ல, மனைவி, மக்கள், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நமக்கு ஒரு சப்போர்ட். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய தலைவர் தான் எல்லாத்துக்கும் கவனிக்கக்கூடியது. அதனால முழுக்க இவங்க வந்து ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். அவங்க எப்படி டிராவல் பண்ணா இனி வரும் காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பா வந்து செக்ஸுவல்ல முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி வர்றச்ச இதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு 25 வயசுல ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்படியே இந்த 25 வயசுல எப்படி இருந்தாரோ அதே ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. ஆமா, டெய்லி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இருக்கணும். சில பேர் ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லும் போது, வேறு மென்சஸ் டயத்துல கூட என்னால சும்மா இருக்க முடியல டாக்டர் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அது நல்லா கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கோங்க, என்ன அது மாதிரி அவங்க வந்து இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய மனநிலைமையை கண்டிப்பா மாத்திக்கணும். காரணம் என்னன்னா, மனநிலைமைங்க பாதிக்கப்படும் போது உடல்நிலைமை பாதிக்குது. அதனால இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தகராறு பண்ண ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் ஏற்படும். முன்ன மாதிரி இருக்காது. அது முன்ன மாதிரி இருக்காதுன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ வாழ்க்கையே போச்சு, 40 வயசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம முன்ன மாதிரி இருக்கிறத பத்தி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களை பேச சொல்லுங்க. சேதுபதி பேசுறேன், சங்கரன்கோவில்ல இருந்து சேதுபதி பேசுறேன். என்ன ஒரு கம்பீரமான பேர், சொல்லுங்க சேதுபதி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
தேங்க்யூ எனக்கு இல்லைங்க, உங்க அப்பா அம்மாக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு சேர்த்து தேங்க்ஸ் தாங்க. ஓகேங்க, சொல்லுங்க சொல்லுங்க சேதுபதி. மேடம் இப்ப எனக்கு வயசு 47 வயசு ஆகுது. சரிங்க. இப்போ எனக்கு ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன், அதாவது செக்ஸ் நிறைய வச்சுக்கிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி சொல்றாங்களா, அது உண்மையா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கா டாக்டர்? இது எதெல்லாம் புதுசா கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு, சொல்லுங்க. அதாவது மெயின் அவர் சொல்றது என்னன்னா, செக்ஸ நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனா அதுல லிமிட் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துலயுமே என்னன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுன்றாங்க. இல்ல கான்செப்டே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் கேட்ட கான்செப்டே இல்ல புதுமையா இருந்தது. சொல்றேன் அது என்னன்னா, செக்ஸ் எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ தப்பு கிடையாது. ஆனா நம்ம செலவழிக்கக்கூடிய செலவுக்கு தகுந்தபடி வருமானம் பத்தலைங்கும் போது அங்க பாதிக்கும். இந்த ஒரு டீடைல்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு வந்து விந்து வெளியாகுதோ அதுக்கு ஏத்த மாதிரியான விந்து வந்து நம்ம சேகரிச்சுக்கணும்ங்கறீங்க. சேகரிக்க தெரியணும். ஓகே, சேகரிக்க தெரியணும். அதுதான் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. இவர் சொன்னது ஒரு இது. அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச வார்த்தை என்னன்னா, விந்து விட்டவன் நொந்து கெடுவான். அதுக்காக விடாம இரும்பு பொட்டிக்குள்ள வச்சு போட்டி வைக்கிறது இல்ல. ஆனா அதுக்குன்னு ஆமா, இது வந்து மனிதனுடைய சந்தோஷத்துக்கும் சந்ததி விருத்திக்கும் உள்ள முக்கியமான சமாச்சாரம். தாம்பத்தியங்கிறது இல்லைன்னா மனிதனுக்கு சந்தோஷமும் கிடையாது. அவனுக்கு 1008 பிரச்சனைகள், எக்கச்சக்கமான கவலைகள் இருக்கும். அத்தனையும் மறந்துட்டு நைட்ல அவங்க அந்யோன்யமா இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது ரிலாக்ஸான டைம். இதுல இது மட்டும் இல்லாம சந்ததி விருத்தி, இதுவுமே ரெண்டுமே அதுல நமக்கு கிடைக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இத ஒரு அளவோடு கொண்டு போகும்போது லைஃப் ஃபுல்லா நம்ம வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா ஓவரா இருந்ததுன்னா பாதிக்கத்தான் செய்யும். ஆமா, அப்படி அவங்க ஓவரா வச்சுக்கிறவங்க அதுக்கு தகுந்தபடி உடம்புக்கு தேவையான சக்தியிலையும் கவனம் செலுத்திக்கணும். ஆமா, சரி சரி டாக்டர். அப்ப ஹார்ட் அட்டாக்லாம் வராதா? வராது. கவனம் செலுத்திக்கிட்டா வராது. ஓகே, ஹார்ட் அட்டாக்லாம் வராதுங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா வந்து எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்ல இருக்கணுங்கிறது தான் டாக்டரோட அட்வைஸ். எனிவேஸ் ரொம்ப நன்றி சேதுபதி, கால் பண்ணதுக்கு. பிறந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இருந்த டாபிக் வரும். இவ்வளவு நேரம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆண்களுக்குரிய பிரச்சனைகள் பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் பெண்களுக்குரிய பிரச்சனைகள் பத்தியும் வருவோம். ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுத்துறேன், ஏன்னா இவருக்கு குழப்பம் இருக்க கூடாது. ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்ன்றது இருக்கு என்ன, அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவங்க கவனிச்சுக்கணும். அதனால ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அங்க போயிடக்கூடாது. ஓகே, இதுவும் ஒரு ட்ரீட்மெண்டாங்கிறது தான் அவர் கேக்குறது. இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே ஃபைன். சரி, நாம இப்ப வந்து பெண்களுக்குரிய பிரச்சனைக்கு வருவோம். அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா மெனோபாஸ் டைம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது வந்து இந்த பீரியட்ஸ் வர்றது நிக்கக்கூடிய டைம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? ஆல்ரெடி வந்து பெண்கள் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், குழந்தைகள் பிறந்தாச்சு, அதுக்கப்புறமா என்ன வந்து என் வைஃப் கவனிக்கவே மாட்டேங்கிறா டாக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மெனோபாஸ் டைம் அப்ப வந்து அவங்களுடைய மென்டலி பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்க்கு போவாங்க. சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு நிச்சயமா வந்து செக்ஸ்ல வந்து ஆர்வம் இருக்குமா இருக்காதா? இதுக்கு இன்னொரு விஷயத்த நான் முன்ன சொல்லித்தான் நான் சொல்லணும். சொல்லுங்க. பொதுவா வந்து மேரேஜ் ஆன புதுசுல ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது ஒரு 20 வயசுல மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 25, 26, 27, 28, 30 வயசு வரை, சில பேர் இல்ல 25 வயசு வரை அசால்ட்டா கேர்லெஸ்ஸா இருந்துருவாங்க. அதாவது கணவனுக்கு சரியான ஒத்துழைப்பு கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு இயந்திர மாதிரி செயல்படுவாங்க கணவன்கிட்ட. அது கூட சில கணவன்மார்களுக்கு பிடிக்காது. ஒரே மரக்கட்டை மாதிரி கிடக்குற, நம்ம தான் எல்லாம் கோஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய நிலைமை என்னன்னா, அந்த கூச்சம் தயக்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆர்வம் இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அடிக்கடி என்ன தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் காட்டுவாங்க. இதே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டும் போது அவங்க ஒன்னாட்டு குழந்தைங்களும் பிறந்துடும், பேபியும் வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு அப்பதான் இதை நம்ம முழுமையா நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எய்ம் வரும். இது ஆமா, அவர் எதை சொல்றாருன்னு எனக்கு தெரியலங்க. தெரியாத வர சந்தோஷம், தெரிய வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன, அதனால அந்த நேரத்துல ஆண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்த தெரியணும்.
சில பெண்கள் வந்து வெக்கத்தை விட்டே சொல்லுவாங்க, என்ன முன்னையெல்லாம் அடிக்கடி தொல்லை பண்ணேன், இப்ப என்ன திரும்பி திரும்பி படுத்துக்கிறேன், கேட்டா டயர்டா இருக்கு, தலையை வலிக்குது, அதை வலிக்குதுன்ற, வெளியில எங்கன்னா மேயரியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நல்ல கணவனுக்கு கூட அந்த பட்டம் கிடைச்சிரும். காரணம் என்னன்னா, அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றது என்னன்னா, எப்போதுமே ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது நிரந்தரமா ஆண்களுக்கு செக்ஸ் வச்சுக்க முடியும். பெண்கள் வந்து இதுல நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களும் ஆண்களை கவர தெரியணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு 2 குழந்தை ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சில குறைபாடுகள் பெண்களுக்கு அதாவது வந்து பெண்கள் வந்து தங்களை தானே வந்து குழந்தை பெற்றுக்கிற ஒரு மிஷினா நினைச்சுக்க கூடாது. நமக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்மளும் ஒரு பெண் அப்படிங்கறத உணர்ந்தா தானா வந்து உங்களுக்கு உண்டான இந்த பெண்ணுக்கே உரிய ஒரு ஃபீலிங்லாம் வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜாலியோ தான் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய கட்டில்ல. சரி, அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுந்தர் மேடம். ஓகே சுந்தர், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. பின்னாடி யாரோ ஒரு அண்ணா வந்து கத்திட்டே இருக்காரு, அவரை கொஞ்சம் அமத்துங்க. யாரும் இல்ல மேடம். சரிங்க, சரி சொல்லுங்க சுந்தர், உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா வந்து எனக்கு வந்து 28 வயசு ஆகுது மேடம். ஓகேங்க, அதுக்கே வந்து தேடுறீங்க. ஓகே சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேற என்ன நல்லா தேட போறீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து செக்ஸ்ல வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து மேடம். செக்ஸ்ல வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்? அது என்ன வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்? எப்படின்னா வந்து எனக்கு எப்பவுமே 24 hours வந்துமே செக்ஸ் அது மட்டும்தான் எனக்கு லைஃப்ல இருக்கு. எது ஒரு விஷயம் ஒரு பொண்ணு பேசினா கூட நான் வந்து கண்ணை பத்தி பேசுறது இல்லை மேடம். ஓகே ஃபைன். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆகல மேடம். திருமணம் ஆகல. ஓகே, கைப்பழக்கம் ஏதாச்சும் உண்டா? இல்ல மேடம், கைப்பழக்கம்ன்றது இல்ல மேடம். எனக்கு வந்து எப்படின்னா வந்து எனக்கு சொல்ல முடியல. ஓகே, எங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி வந்து எப்பவுமே வந்து ஒரே தாட், வேலை அதெல்லாம் வந்து யோசிக்க தோணல. ஒன்லி அபவுட் செக்ஸ் தான். எப்பவுமே வந்து ஒரே ஒரு ஏதாவது வந்து பொண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்ல பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரே தாட் தான் ஓடிட்டு இருக்கு. அதே மேடம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு வந்து கை பழக்கம் எனக்கு பழக்கமே இல்ல மேடம். ஓகே ஓகே. அந்த டைம்ல வந்து ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு விரைப்பு தன்மை ஏதாவது இருக்கா? இல்ல இருக்கு மேடம், எனக்கு விரைப்பு தன்மை ஃபுல்லாவே இருக்கு. ஓகே 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 ஓகே. சரி, இதுக்குண்டான தீர்வு டாக்டர் கிட்ட கேட்போம். ஐ திங்க் நீங்க நிச்சயமா வந்து இத ஒரு டாக்டர் கிட்ட நீங்க வந்து நேர்ல போய் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட அணுகணும். பிகாஸ் இன்னைக்கு ஓகே ஃபைன் இது பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்ல இல்ல ஒரே விஷயம், சின்ன டவுட் மேடம். எனக்கு வந்து பொண்ணுங்கன்றது மட்டும் இல்ல மேடம், எனக்கு வந்து என்ன சொல்றது, குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்க இருந்தா கூட அதை வந்து நியூலிட்டியா பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே. எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்குள்ள ப்ரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப அதுல ஃபுல்லா எனக்கு இன்டீப்பா வந்து செக்ஸ் மட்டும்தான் என் லைஃபா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, பக்கத்து வீட்டுல கொடியெல்லாம் வந்து காலியாக இருந்தா நீங்க தான் காரணமாப்ப? மேபி மேடம். ஐயோ மேபி. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து உங்களுக்கு பொண்ணுங்களுடைய உள்ளாடைகளை பார்க்கும்போதுதான் இந்த ஃபீல் வருதா, இல்ல நார்மலாவே வந்து நீங்க சொல்ற மாதிரி சின்ன பொம்மை, ஒரு பொண்ணு பொம்மையை பார்த்தா கூட அந்த மாதிரி ஃபீல் வருதா? பெண்களை பார்க்கும் போது அந்த ஃபீலிங் இல்லவே இல்லை மேடம். எனக்கு வந்து ஒரு பெண்ணு அழகான பொண்ணை பார்த்தானா அந்த ஃபீலிங்கே இல்ல. ஆனா இந்த உள்ளடைகள் பார்க்கும் போதுதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இந்த பொம்மைகள் வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குது எனக்கு. ஓகே, அது ஆண் பொம்மையா பெண் பொம்மையா? பெண் பொம்மை தான் மேடம். பெண் பொம்மை தான். ஓகே, நான் சொல்லி முடிச்சிடறேன். குழந்தைங்க இருக்கு, அவங்க பொம்மைக்கு வாங்கி வைப்பாங்க. அது பாபிகள் வாங்கி வச்சாங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நியூரிட்டியா அந்த பொம்மையை பார்க்கணும். அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஓவரா வருது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு பெண்களை பார்க்கும்போது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம். ஓகே ஓகே ஓகே. தனியா தங்கி இருக்கீங்களோ? ஆமா மேடம். ஓகே, வேலைக்காக வேண்டி இங்க வந்திருக்கீங்க? எனக்கு ஊர் வந்து ராமநாதபுரம். சரிங்க. நான் வேலைக்காக இங்க வந்திருக்கேன் மேடம், சென்னைக்கு வந்திருக்கேன். சரிங்க சரிங்க. ரூம்ல தங்கிட்டு இருக்கேன் மேடம். ஆனா வந்து எப்ப வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு போகும்போதுதான் இந்த மாதிரி நினைப்பெல்லாம் ரொம்ப ஓவரா வருது மேடம். சுத்தி பொண்ணுங்க ஜாஸ்தியா இருப்பாங்களாங்க? இல்ல மேடம், எனக்கு வந்து பொண்ணுங்களே இல்லன்றது காரணம் தான் என்னன்னு தெரியல எனக்கு. அதனால என்னமோ
இது வந்து பெரிய வீக்னஸ் தான் இல்ல நான் கல்யாணம் பண்ண போறப்ப வந்து எனக்கு வீட்டுல வந்து அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட போய் அணுகுங்க. அண்ட் மன ரீதியான பிரச்சனையும் இதுல வந்து அடங்கி இருக்கு. ஸோ நீங்க வந்து மனோதத்துவ டாக்டர் ஒருத்தரை அணுகுங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. மிஞ்சி போனா இன்னும் 2 வருஷத்துல நீங்க மேரேஜ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க உங்களுக்கு அதே தாட்ல இருக்கு அப்படின்னா வேற பெண்களையோ இல்ல மறுபடியும் நீங்க போய் உள்ளாடைகள் எல்லாம் திருதிட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா அப்போ தேவையில்லாத சிக்கல் தான் வரும் உங்களுக்கும் உங்க மனைவிக்குள்ள. தயவு செஞ்சு டாக்டரை அணுகுங்க. இப்போ வந்து நம்ம டாக்டர் என்ன சொல்றாரு அட்வைஸ்ங்கிறத கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஃபுல்லா நீங்க கொடுத்துட்டீங்க. எனக்கு சிரமம் குறைஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் நானும் வற்புறுத்தி சொல்றது என்னன்னா, இது மாதிரி ஏஜ்ல ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி மாற்றமான மனோ ரீதியில இருப்பாங்க. ஒரு விதமான நோயா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, சில பேருக்கு எல்லா வசதியா இருப்பாங்க. வசதியா இருக்கக்கூடியவங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்கள சுத்தி இருக்கும். நல்ல அழகான பேனால யாராவது அங்க ஒரு பேனா வச்சிருந்தா அதை தூக்கணும் போல இருக்கும். இதே மாதிரி ஒரு இதுக்கு கூட இதை ஈவன் சொல்லலாம். பட் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இந்த வயசுல இது மாதிரி உணர்வு அதிகமாகிறது தப்பு கிடையாது. ஆனா அத சம்திங் ராங்கா கொண்டு போக கூடாது. முகசுலிக்கிற அளவுக்கு நமக்குள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியுது, தவறுன்னு தெரிய ஆரம்பிச்ச பிறகு நம்மள்ட்ட கேள்வியே கொண்டு வர்றாரு. அதனால அவரே மாத்திப்பாரு. இருந்தாலும் அவர் மன வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையறதுக்காக ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை அணுகி அவர்கிட்ட சில ஆலோசனைகளை பெற்று மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்ல சிறப்பா இருக்கும். வேற ஒண்ணும் பயப்பட வேணாம். ரொம்ப குழப்பத்துக்கு ஒண்ணு இடம் கிடையாது. ஆனா கண்டிப்பா இதை மாத்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹாய். ஹாய், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்கண்ணா? பிரகாஷ் பேசுறேன். ஓ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. பார்த்தா தெரியலங்களா? சொல்லுங்க. ஏனுங்கண்ணா பார்த்தா தெரியலங்களாண்ணா? நீங்க நல்லாவே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறை? அதாங்கண்ணா, ஏதோ உங்களை மாதிரி எல்லாரோட தயவுல நல்லா இருக்கேங்கண்ணா. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த கோயம்புத்தூர் இது வந்து தொத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஸ்லாங் ஆக்சுவலி. சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனையே சொல்லுங்க. அப்புறம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. பக்கத்து வீட்டுல வந்து ஒரு ஆண்டி இருக்காங்க. ஓகேங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க. அதான் ஆன்டின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் கல்யாணம் ஆகாம எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்களா? சரி, அது போறதுனால தப்புங்களா இல்ல ரைட்டான்னு கேக்குறாங்க டாக்டர். உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா? எனக்கு திருமணம் ஆகலைங்க. உங்களோட வயசு என்ன? 22. 22. ஓகே. படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா, என்ன பண்றீங்க? வேலை செஞ்சுட்டு. ஓகே, நம்ம வந்து இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அதாவது நம்ம சேனலுடைய டாபிக் அந்தரங்கம். இந்த அந்தரங்கத்தை பகிரங்கமா கொண்டு வந்து இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுல வந்து குறிப்பா இது மாதிரி மெயின் இந்த இளைஞர்கள் தடுமாறிடக்கூடாது. நாளைக்கு ஆண்களுடைய பெண்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆனா இந்த வயசுல 22 வயசுல ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை வரும். ஆனா இதெல்லாம் கண்டிக்க ஒரு விஷயங்கிறத அவங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில இதை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இல்லைன்னா இதை யார்கிட்ட போய் கேட்கறது எப்படிங்கிறது, இதை நம்ம செய்ய போறது சரியா தப்பான்னு கூட அவங்களுக்கு விளங்கல, புரியல. இன்னும் 22 வயசுங்கிறது, ஒரு சிலர் வந்து 22 வயசுல மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா 22, 25, 28லயும் இன்னும் சில டவுட் திருமணமாகாம நிறைய சந்தேகங்களோட இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை இது மாதிரி அவங்க வேற நோக்கத்துல ஏதாவது பழகுனா கூட இவருடைய கண்ணோட்டம் என்னன்னா, அந்த செக்ஸ் முன்ன கேள்வி கேட்டார்ல, அது மாதிரி இவருடைய மனநிலை இருக்கிறதுனால இருக்கு. இது தவறு என்ன. அதனால
இதெல்லாம் பழக்கத்தெல்லாம் விட்டுறணும். இது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தவிர்க்கணும். முடிஞ்சவரை இது மாதிரி நமக்கு இது வந்து அகேன்ஸ்டா செயல்படுற மாதிரினா தவிர்த்துக்கணும். ஓகே ஓகே. எனிவேஸ்டோட ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேளுங்க. அந்த ஆன்டி சைட் அடிச்சு உங்களை கூப்பிட்டாலும் சரி, எந்த சைகை காட்டி கூப்பிட்டாலும் சரி, இந்த ஒரு வாழ்க்கையானது முறையற்ற வாழ்க்கை நீங்க போய் கண்டினியூ பண்ணீங்கன்னா சோ அதை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கணவர் இருக்காரு, அவரு வந்து பாத்துப்பாரு அந்த வேலைகளை. நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போறோம் அப்படிங்கறதுதான் டாக்டரோட அட்வைஸ். ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ். சொல்லுங்க சதீஷ், எந்த ஊரு? வேலூர்ல இருந்து போன் பண்றேன். வேலூர்ல இருந்து? ஆமா. என்ன சதீஷ், தூங்கி எழுந்தீங்களா இல்ல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே பேசுறீங்களா? மூச்சு வாங்குது. கொஞ்சம் நர்வஸா இருக்கு, வரதும் இல்ல. ஓகே ஓகே, அந்த நர்வஸ் எல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருங்க அப்படி தொப்புன்னு. ஓகேங்களா? சோ நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க இப்போ. ஓகேங்க. ஆக்சுவலா ரெகுலரா அந்த நிகழ்ச்சி நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 26 ஆகுது. ஓகே. பட் ஆனா வந்து எனக்கு இந்த கைப்பழக்கம்ன்றது வந்து அது ரெகுலரா இருக்குது. ஓகே, ரெகுலரா இருக்கு அப்படின்னா எத்தனை முறை பண்றீங்க ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை பண்ணுவீங்க? ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ல மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு மேம். ஏன்னா காலையில டியூட்டி போயிட்டு இருந்தாலும் நாங்க ஈவினிங் வந்துருக்கு. ஓகே, கான்சென்ட்ரேஷன் அங்கே இல்லாததுனால, டியூட்டில கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து கைப்பழக்கத்துல ஈடுபடல. ஆமா, ஈடுபடல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நைட்ல நான் ஃப்ரீயா இருக்கிறதுனால எனக்கு அந்த மைண்ட் எனக்கு போகுது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக்சுவலி. ஓகே ஓகே. சோ எத்தனை வாட்டி பண்றீங்க நைட்ல? ஒரு 6 to 7 times மேம். அதாவது 10 டெய்லியா? டெய்லி. ஓகே சரி, இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி நீங்க என்ன மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இது வந்து ஆக்சுவலா வந்து நான் கண்ட்ரோல் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து அது எனக்கு அந்த பழக்கம் இருக்க கூடாதுன்னு பாக்குறேன் நான். ஏன்னா டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து தவறு அப்படின்னு சொல்றதுனால இது கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. சோ அதனால இது ஒரு கன்சல்டேஷன் கேட்கலாம். தாராளமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்ற அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு, கைப்பழக்கம் பண்றது பெரும் பாவமோ குற்றமோ கிடையாது, நீங்க பண்ணலாம், ஆனா அது ஒரு லிமிட்ல இருக்கணும். உங்களுடைய உங்களுக்கு பிரச்சனையா இருக்க சமயத்துல அந்த விந்து வந்து வெளியேற்றுறதுக்காக இருக்கலாமே தவிர்த்து அதுவே வந்து ஒரு பழக்கமா ஒரு அடிக்டா மாறக்கூடாதுங்கிறது தான் டாக்டர் சொன்ன அட்வைஸ் ஆக்சுவலி. சரி, டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் தராருங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்க டாக்டர். பொதுவாக அந்த பழக்கத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உஷ்ணம் அதிகமாகும் போது இந்த தொல்லை ஏற்படும். குறிப்பா உஷ்ணத்தை நார்மல் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தேடிக்கலாம். என்ன முடியுதோ அதை தேடிக்கலாம். குறிப்பா வந்து பாலுங்க எடுத்துக்கிறது, பால், மோர், தயிர், இளநீ, இது மாதிரி உணவுகள்ல மாத்திக்கிறது. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எவ்வளவு கிடைக்கும், மாதுளம்பழம், கமலாப்பழம், திராட்சை பழம், இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வர உடற்பயிற்சியில, இது மாதிரி உள்ள இளைஞர்கள் உடற்பயிற்சியில மைண்டை செலுத்தணும். நல்ல கருத்துள்ள புக்குங்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்ட்ரோலுக்கு வந்து. ஓகே ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, செக்ஸ் அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு எப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு சமம் அப்படின்னு சொன்னோமோ, செக்ஸும் அதே போல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் செக்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப சமமான ஒரு விஷயம். சோ பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி செக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. சோ ஆகையினால வந்து இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று உங்களுக்கு உண்டான செக்ஸுக்கு உண்டான ஏதாவது சந்தேகத்தை வந்து கேட்டு தீர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய டவுட்ஸ் டாக்டர் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி அண்ட் டாக்டர் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டாபிக் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வில் கோ ஃபார் a short commercial break in ITV அந்தரங்கம் நிகழ்ச்சி. Stay tuned. Welcome back to our show. இது ITV வழங்கும் அந்தரங்கம் லைவ். ஓகே, ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிஸியா இருந்துகிட்டே இருக்காரு. அவரை கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸோ டாக்டர், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க டாக்டர், ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, எப்போது கட் பண்ணிடுவேன்.
ஓகே ஓகே ஃபைன், தட்ஸ் நோ இஷ்யூஸ். அண்ட் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாலிப வயோதிகர்களுக்கு உண்டான டாபிக். இப்ப வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா, உறவு வச்சுக்கலாமா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அண்ட் தி சேம் டைம் இவங்களுக்கு வந்து செக்ஸ் ஃபீல் வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இல்ல வந்து எந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஃபீல் இருக்கும்ங்கறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கடைசியா வந்து பெண்களை பத்தி பேசணும். இந்த மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த செக்ஸ் ஃபீல்ங்கிறது அதிகமா இருக்குமா? ஒரு சிலருக்கு அதிகமாகவும் செய்யும், ஒரு சிலருக்கு எரிச்சல் ஏற்படுற மாதிரியும் இது இருக்கும். அவங்க உடல் கூறு என்ன லெவல்ல வச்சிருக்காங்கன்ட்டு. மெனோபாஸ் டேட்ல உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்குன்னா அது ஒரு தடையா தெரியாது. ஏற்கனவே உங்களுக்கு பல கம்ப்ளைண்ட் இருக்கு, உடம்புல உடல் ரீதியா பல நோய்கள் இருக்கு, தொல்லையோட அவங்க கடந்து வர்றாங்கன்னா இது வந்து ட்ரபிளா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே டாக்டர், பெண்ணுக்கு பெண்ணு மாறுபடும். ஓகே, ஒருத்தருக்கும் மாறுபடும். இப்போ மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு செக்ஸ்ல வந்து ஃபீல் இருக்காது சொல்றீங்க. சோ இப்போ அதே டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு? குறிப்பா ஒரு சிலருக்கு இதுல நாட்டம் குறையுறது உண்டு. ஒண்ணு, பொதுவா யாராவது பேசும்போதுல எரிச்சல் ஏற்படும், தேவையில்லாத கோபங்கள் ஏற்படும், டென்ஷன் ஏற்படும், உடம்ப கவனிச்சிக்க மாட்டாங்க, அதிகமா கவனிச்சிக்க, சின்ன வயசுல இருக்கிற மாதிரி கவனிச்சிக்க மாட்டாங்க. இது மாதிரி பெருசா ஒன்னும் சொல்ற மாதிரி ஒன்னும் மாற்றம் எல்லாம் ஒண்ணு இருக்காது. ஓகே, ஏன் கேக்குறேன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சிலர்லாம் கேட்பாங்க, என்னுடைய வெர்ஷன் வந்து டைட் ஆயிடுச்சு இல்ல லூஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சோ இத பத்தி தான் நான் வந்து அடுத்ததா வந்து ரொம்ப விரிவா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேயர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. நான் ஜீவா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஜீவா, சொல்லுங்க ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்காரு உங்க ஜீவன் எல்லாம் வந்து நல்லா இருக்கா? ஜீவன் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ஜீவனுக்கு ஜீவன் உண்டா? கண்டிப்பா. ஓகே ஓகே, சரி சொல்லுங்க ஜீவா, என்ன பிரச்சனை? எனக்கு ஏஜ் 27 ஆகுது மேடம். ஓகே, மேரேஜ் இப்போ எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, தட்ஸ் நைஸ். எனக்கு டாக்டர்ட்ட என்னன்னா ஒரு சின்ன டவுட் கேட்கணும். தாராளமா கேட்கலாம். இப்போ அதாவது வந்து என்னன்னா அந்த क्वेश्चन உங்ககிட்ட கேட்டுறேன், நீங்களே கேட்டாலும் சரிதான். இப்போ எப்படின்னா இப்போ பொண்ணு குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு செக்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்றாங்க, குண்டா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கும், அது உண்மையா? ஒண்ணு. ரெண்டாவது, குண்டா இருக்கிறவங்க வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே மாட்டாங்க, ஒல்லியா இருக்கிறவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆவாங்க, அவங்க நம்மள திருப்தி படுத்துவாங்க. ஆர்வம் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குமான்னு கேக்குறீங்களா? இருக்காது அப்படின்னு சொல்லி. ஓகே, செக்ஸ் ஆர்வம் அதிகமா இருக்காது, சம்டைம்ஸ் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு அதிகமாவும் இருக்கும் அப்படிங்கிறது. இல்ல குண்டா இருக்கிறவங்க இருக்கவே இருக்காதுன்றாங்க, செக்ஸ் ஃபீலிங்கே இருக்காது. ஆமா, ரொம்ப கம்மி இருக்கவும் இருக்காது, கம்மியா இருக்கும்ன்றாங்க. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நல்ல பீக்ல இருப்பாங்க, நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்ப நான் பொண்ணு செலக்ட் பண்ண போறேன், அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறேன். இனிமேதான் செலக்ட் பண்ண போறீங்க? ஆமா, என்னமோ அது குண்டா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாமா அல்லது லைஃபுக்கு அது ப்ராப்ளம் வருமா? அவங்களால குண்டா இருந்துச்சுன்னாக்கி சரி, இப்ப நல்லா வந்து அழகா புஷ் புஷ்ன்னு குண்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க, முகம் பார்க்க லட்சணமா இருக்குன்னா நீங்க ஓகே சொல்வீங்களா மாட்டீங்களா? இல்ல, என்னன்னா ஹெல்த் வைஸ் பாக்கணும்னு பாக்குறேன், நல்ல ஹெல்த்தா இருக்கணும், நமக்கு வர்ற ஃபியூச்சர்ல இருக்கிற குழந்தைங்க நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட வந்து ஹெல்த் செக்அப் பண்ண ஒரு ரிசல்ட் எல்லாம் வாங்கி பாக்கணும். அதே மாதிரி நீங்களும் ஹெல்த் செக்அப் பண்ணி நீங்களும் அவங்க கிட்ட கொடுக்கணும். கண்டிப்பா அது நான் கொடுப்பேன், அவங்களே கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச அது பண்ணலாம். அப்புறம் என்ன உங்களுக்கு அவங்க ஹெல்த் பத்தி தெரிஞ்சு போச்சு? ஹெல்த் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? ஃபீலிங்ஸ் எந்த டாக்டர் போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களே. ஓகே, டாக்டர் நம்ம டாக்டர் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு எதுனா உண்மையா அது நான் தெரிஞ்சு இது வந்து ஜஸ்ட் மித்தா அப்படிங்கறதுதான் இல்லையா? ஓகே ஓகே, உங்க டவுட்டை இப்பவே கிளியர் பண்றோம். சொல்லுங்க. அழகா குண்டா இருக்கிற பொண்ணு நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஒரே வருஷத்துல குழந்தைய பெத்துக்கிறீங்க, எங்க கிட்ட மறுபடியும் இதே நிகழ்ச்சியில போன் பண்ணி சொல்றீங்க. வெரி குட், தேங்க்யூ மேடம். நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க டாக்டர். தாராளமா சொல்லுவாங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். உணர்வுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கூடுதல் குறைச்சல் இல்ல. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குண்டா இருக்கிறவங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருக்கும். அது நல்ல டேலண்ட் உள்ள கணவன், ஆமா நல்ல டேலண்ட் உள்ள கணவன்மார் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. மொத்தத்துல ஆண்கள் டேலண்டா இருந்துகிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையே இல்ல. பொண்ணு குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, உங்களுக்கு டேலண்ட் இருக்காங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு குறைபாடு இல்ல. ரெண்டாவது
திருமணங்கிறது கேட்க வந்த கேள்வி கேட்டுறேன் டாக்டர், சாரி டு இல்ல சொல்லுங்க. இதுல என்னன்னா வந்து அவர் சொல்றாரு எப்படியும் வந்து ஹெல்த் செக்அப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்த் செக்அப் பண்ணணும், இந்த மாதிரி திருமணம் ஆகக்கூடிய இல்ல காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்த் செக்அப்லாம் வந்து ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு? இப்போ பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட் காமனா டோட்டலா வருது. அதான் மெயின் ப்ராப்ளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. யூட்ரஸ் கம்ப்ளைண்ட், இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட, ஆமா, இதெல்லாம் வந்து நார்மல் பண்ணிக்கக்கூடிய ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா குழந்தை பிறக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற ஒரு தாழ்வு இது ராங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது. கண்டிப்பா அந்த அவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவங்களுக்கு ஃபீல் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போதும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். சும்மா அது ஒரு தவறான மெசேஜ், ராங் மெசேஜ். நீங்க உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணியாச்சு. சோ வந்து இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு அவங்களுக்கு வந்து ஃபீல் இருக்காது அப்படின்லாம் வந்து சொன்னதெல்லாம் மித்து தான். அது தயவு செஞ்சு நம்பாதீங்க. அட் தி சேம் டைம் வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஹெல்த் செக்அப்லங்கிறது டாக்டர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதையும் வந்து உங்களுக்கு பேரா வரவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு. ஓகே, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட நேம் பாபு ஃப்ரம் சேலம். பாபு, சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன் பாபு. சொல்லுங்க, எப்படி இருக்கு ஊரெல்லாம்? சேலம் ஒரு 3 hours செம்ம மழைங்க மேடம். மழையா? ஆமா, சரியான மழை. ஓ, செம்ம ஜாலிங்க அப்போ மழைனா. ஆமா. எப்படி அந்த ஏற்காடு சைடுல இருக்கீங்களா நீங்க? அடிவாரம் மேம். அடிவாரம் தான். ஓகே ஓகே, இன்னும் நல்லா இருக்கும்ல அங்க ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்திருக்கீங்களா மேடம்? வந்திருக்கேங்க, நிறைய ஷூட்ஸ்க்கு வந்திருக்கேன். அங்க அடிவாரத்துல தான் பேசுறேன், ஏற்காடு அடிவாரத்துல தான் பேசுறேன். ஓகே ஓகேங்க, ரொம்ப நல்ல ஊரும் கூட இல்ல, மக்கள் எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமா மேடம், கண்டிப்பா. எங்க என்டையர் சினிமா ஃபீல்ட் மாடர்ன் தியேட்டர்ஸ் அங்கதான் இருக்கு. ஓகேங்க ஓகேங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 CMs அங்க வந்துட்டு போன இடம் மேடம். ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல ஊரும் கூட, நல்ல மனிதர்களும் கூட, பாசமான மனிதர்கள் அங்க இருக்காங்க. சரிங்க, சொல்லுங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. ஒன்று மேடம், எனக்கு நான் பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். எனக்கு என்னன்னா எனக்குலாம் நிறைய அந்த தாழ்வு மனப்பான் வந்துட்டே இருக்கு. ஓகே, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 29. கைப்பழக்கம் உண்டா? அந்த மாதிரி வர மாட்டேங்குது மேடம். எனக்கு என்னன்னா வருதுங்க மேடம், பட் ஆனா அந்த ஒரு மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. நிறைய தாழ்வு மனப்பான் வருது. நம்ம இப்படி இருக்கிறதுனால வந்து நமக்கு யாரும் ஒண்ணு தர மாட்டாங்க, நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம ரொம்ப அழகா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப அப்படி அந்த மாதிரி ஒரு இது வருது மேடம். ஓகே ஓகே, இருக்கறனால வந்து நமக்கு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்குலாம் அந்த தாழ்வு மனப்பான் வந்துட்டே இருக்கு மேடம். அதனால வந்து நான் வந்து இந்த பழக்கமெல்லாம் தெரியாது மேடம். நிறைய வேற ஒரு விஷயத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் மேடம். இந்த ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி அந்த மன வருத்தத்துல வந்து ஒரு நாளைக்கு 3 சிகரெட் 4 சிகரெட் அந்த மாதிரி. ரொம்ப தவறான விஷயங்க. தயவு செஞ்சு வந்து இந்த ஸ்மோக் ட்ரிங்க் ஏதாவது இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்ல மேடம், நான் அவரு டிரான்ஸ்லேட்டா கேக்குறது அதான் மேடம். நான் எனக்கு இந்த மாதிரி வரது அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து நான் அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும்? நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். அண்ட் ஐ திங்க் இப்போ வந்து நம்ம 2 பேரும் நல்லா தானே பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வர வேண்டிய அவசியமே இல்லை. சரி, நீங்களும் ஒரு நல்ல மனிதர், நானும் வந்து உங்ககிட்ட தாராளமா பேசுறேன், ஒரு பெண், அதுவும் வந்து செக்ஸ் பத்திலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்ததா எனக்கு தெரியவே இல்லை. அது நீங்களா நினைச்சுக்கிறது தானோ அப்படின்னு தோணுது எனக்கு. எல்லாமே எல்லாம் கூட ஒர்க் பண்றாங்க, அவங்கவுங்க எல்லாம் ஒரு பயம் இருக்குது. ஒரு பொண்ணை போய் எப்படி அப்ரோச் பண்றது,
அவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ, இல்ல பசங்க கிட்ட பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லையா? சோ நிச்சயமா வந்து இதுக்குண்டான தீர்வு டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தாழ்வு மனப்பான்மை, இந்த தாழ்வு மனப்பான்மையாலேயே வந்து ஸ்மோக் பண்றதா சொல்றாரு. சோ இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? தாழ்வு மனப்பான்மை அத ஒரு காரணம் காட்டக்கூடாது. ஸ்மோக்குக்கு, ட்ரிங்குக்கு, பாக்கு போடுற பழக்கத்துக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை கொண்டாந்து இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதெல்லாம் முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா இதெல்லாம் கட் பண்ணி ரிலீஃப் ஆகணும். சரி, இவருடைய தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தாழ்வு மனப்பான்மை உடனே மேரேஜ் ஆனா மாறிடும். அதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது டாக்டர் சொல்றாரு. சோ வந்து ஏற்காடுல வேற இருக்கீங்க, குளிரும், கொஞ்சம் கட்டி அணைச்சிக்க, கூட இன்னொரு பேரை சேர்த்துக்கோங்க அப்படிங்கறதான் டாக்டரோட அட்வைஸ். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஆஹா, இன்னைக்கு யாருமே வந்து டிவி வால்யூம் வைக்காம ரொம்ப அமைதியா பேசுறாங்களேன்னு பார்த்து வந்துட்டாங்க நேயர். உங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்க சார். ஹலோ ஹலோ, உங்க டிவி வால்யூம் மியூட்ல வைங்க சார், மிரட்டாதீங்க சார், நான் பாவம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, இப்ப என்ன ஹலோ ஹலோன்னு கத்த வச்சிட்டீங்களே. எப்படி மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, உங்க பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து வேலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? நரேன். நரேன். ஓ, நரேன் பேசுறீங்களா? சரி, சொல்லுங்க நரேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் நரேன். மேடம், எனக்கு சின்ன டவுட். சரி மேடம், நம்ம இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் உடலுறவு பண்றாங்கல்ல. ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சில பேரு. ஃபர்ஸ்ட் டைம் உடல் உறவு பண்ண முடியாது சொல்றாங்க. ஆமா ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஓகே, வயசு என்ன ஆகுது? 26. 26 ஆகுது. ஓகே. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுன்றாங்க. திரும்பி ஆகுறதுக்கா? என்னது திரும்பி ஆகுறதுக்கு? செகண்ட் டைம் உடல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண முடியாதுன்றாங்க. அது திரும்ப செகண்ட் டைம் பண்ணனா வந்து ரொம்ப டைம் எடுக்குன்றாங்க. அது வந்து சீக்கிரம் பண்ணணும், அது மாதிரி திரும்ப சீக்கிரம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அதுக்கு என்ன உணவு சாப்பிட முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? ஓகே ஓகே ஓகே, கேக்கலாம். ஏதோ ஆளை பக்கத்துல ரெடியா வச்சுட்டு கேக்குற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி தவறு எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க. சரி டாக்டர், சொல்லுங்க டாக்டர். அதாவது மேரேஜ் ஆன உடனே புதுசுல எப்போதுமே மேரேஜ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பல கனவுகளோடு இருப்போம். அதுக்கு ஒழுங்கா அமைஞ்சிடாது. ஏன்னா அந்த கூச்சம், பயம், திடுக்கம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கும் போது இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது போக 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 மாறிடும். இது வந்து மேரேஜ் ஆன புதுசுல 2-3 பையன் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நாளடைவில் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துருவாரு. எப்போதுமே ஒரு முறை உடலுறவு வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமா 2 பேருக்கும் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்துடணும். 2வது முறை 3வது முறைங்கிறதெல்லாம் முடிஞ்சவரை தவிர்க்கணும். நம்ம மேரேஜ் ஆன புதுசுல மட்டும் இருக்கலாம், தப்பு கிடையாது. உணவுகள் இது மாதிரி உள்ளவங்களுக்கு செய்யணும்னா நம்ம இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேரேஜ் ஆன புதுசுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்ட பிறகு செகண்ட் டைம்க்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குமா அப்படிங்கறது அவர் கேக்குற கேள்வி. அதாவது விந்து ஃபர்ஸ்ட் வெளியேறிடும். ஒரு சிலர் இன்டர்கோர்ஸே பண்ண மாட்டாங்க, கட்டிப்பிடிச்சு போறே போதா ஆர்வம், அது ஆர்வத்தால வெளியேறிடும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கேப் விட்டு தான் திருப்பி அதை ஆசுவாசப்படுத்திட்டு, ஆமா, அதுக்கு பிறகு நம்ம தயாராகணும். அப்படி தயாராகும் போது நார்மலுக்கு வந்துடும். இதையே ஃபாலோ பண்ணக்கூடாது. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணாத அந்த புதுசுல மட்டும்தான் அந்த ட்ரபிள் இருக்கணும். அதுக்கு பிறகு நார்மலுக்கு கொண்டாந்துடணும். வேற ஒண்ணும் இல்ல. எனிவேஸ், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், ஜெகன் பேசுறேன், திருநெல்வேலியில இருந்து. ஓ, திருநெல்வேலி ஜெகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க ஜெகன். ஒரு டவுட் மேடம். ஒரே ஒரு டவுட்டாங்க, சொல்லுங்க. ஆமா, பாக்குறதுக்கு வந்துட்டு எங்க மாமா தாய் மாமாவோட ரிசல்ட்ஸ்லாம் எனக்கு இருக்கும். சரிங்க, கொஞ்சம் வந்து இருங்க இருங்க இருங்க, நான் இங்கேதான் இருக்க போறேன், டாக்டர் இங்கேதான் இருக்க போறாரு, யாரும் வந்து ஓடி போறது இல்ல, பொறுமையா கேளுங்க. ஏதோ ஃபாஸ்டா ட்ரெயினை போய் பிடிக்கிற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க. சின்ன வயசுல எங்க மாமா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நான் இப்ப இருக்கிறேன். ஓகேங்க. எங்க மாமாவுக்கு வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. சரிங்க.
அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு இப்ப அவங்களுக்கு 8 வயசு. ஆனா ஒரு 3 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில தான் அவன் இருப்பான். ஓகேங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க மாமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு பருவம் வந்ததுன்னா அதே ஏஜ்ல தான் எனக்கு வரும். ஓகே. ஃபுல் அப்படிதான் இருக்குது. சோ ஃபியூச்சர்ல எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா என்னோட ஃபியூச்சர் அப்படிதான் இருக்குமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் குழந்தை அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கறது இல்லையா? ஓகேங்க. டாக்டர் கிட்ட கேட்கலாம் இது குறித்து. டாக்டர் சொல்லுங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்காது. ஓகே. ஆமா, இது வேற மாதிரி நோய்களா இருந்தா நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா பரம்பரையில சுகர் இருக்கா அப்படின்ட்டு. இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் அது அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கறது சாத்தியம். அதை நினைச்சு அவர் சொல்றதும் பாத்தீங்கன்னா வந்து பருவ வரது முதல் கொண்டு நோட்டீஸ் பண்றாரு. பருவ எல்லாருக்குமே வரும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல பருவ வரும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மாறி இல்ல அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து தன்னுடைய மாமாக்கு இருந்த மாதிரி எந்த வயசுல எப்போ எப்படி பருவம் வந்ததோ அதே மாதிரி எனக்கு அதே வயசுல இப்போ அதே மாதிரி பருவல இருந்து எல்லாமே அவருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்குங்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் அவருடைய மன ரீதியா வந்து நினைச்சுக்கிறாரா இல்ல வந்து இல்ல மன ரீதியானதுதான். பருவ வர்றது பருவ வயசுலதான் வரும். ஓகே. அதுக்குதான் பருவன்னு பேரு. புரியுதுங்களா? அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அது மாறிடும். அது அவருக்கு இல்ல அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும். இவருக்கு நாளைக்கு பிறக்க போறது குழந்தைங்க கூட ஒரு குறிப்பிட்ட அந்த பருவம் வரும்போது பருவம் வரும். ஆனா பருவம் மென்ஷன் பண்ணி அவருக்கு மாதிரியே நமக்கு இருக்குன்றத மன ரீதியான ஒரு ஃபீலை விட்டுறணும், பயத்தை விட்டுறணும். இவர் நல்லபடியா மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்ல அழகான குழந்தைகளை பெற்று நல்ல ஆரோக்கியமா இருப்பாரு. அதையே அவர் மைண்ட்ல கொண்டு வரட்டும். ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். டாக்டர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துக்குமார் மேடம். முத்துக்குமார். ஆமா மேடம். ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க முத்துக்குமார்? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ரெகுலரா கால் பண்றீங்க. கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப பாசக்கார பசங்களா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே தமிழ பாசமா தான் இருப்பா. ஓகே ஓகேங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன். ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா. உங்க மேலே எனக்கு ரொம்ப பாசமா. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய பாசத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா. சொல்லுங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பின்ன உங்களை அண்ணா கூப்பிடாம அத்தான் நான் கூப்பிட முடியும்? ஐயோ நான் ரொம்ப சின்ன பையன். சரி சொல்லுங்க. சரி தம்பின்னு கூப்பிடுறப்போ அதை விட ரொம்ப சரி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 8 வருஷமா கைப்பழகம் இருக்கு. ஓகே. 2 வருஷமா 8 வருஷமா? 8 இயர்ஸ். ஓகே. வண்டியில தான் 8 போட சொன்னாங்கன்னா நீங்க வந்து வாழ்க்கையிலயும் ஒரு 8 போட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் போட்டு பாக்கலாம்னு ஒரு எண்ணம் அந்த வயசுல வந்துருச்சு. ஓகே. இப்ப என்ன வயசாக அத சொல்லுங்க. இப்ப 25 ஆகுது. 25 ஆகுது. 17 இயர்ஸ்ல இருந்து இந்த பழக்கம் இருக்கு. சரி, இதுக்கான ஒரு தீர்வு தெரிஞ்சுக்கலாமே கால் பண்ணேன். தாராளமா. ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை வந்து கைப்பழக்கத்துல ஈடுபடுவீங்க? வாரத்துக்கு மேக்ஸிமம் 1 டைம் 2 டைம். ஓகே. வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 நாள்? ஓகே ஃபைன். டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. வாரத்துக்கு 1 முறை 2 முறைங்கிறத இன்னும் கொஞ்சம் கேப் விட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய பாவமா நினைக்க வேணாம். அந்த வயசுல எல்லாருமே ஏற்படக்கூடிய ஒண்ணுதான். 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை இப்படி மாத்தி கொண்டாந்தெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் அவருக்கு மேரேஜ் ஆயிடும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதனால இவர் ஸ்டேஜுக்கு பாதிப்பு வந்துடாது. முதல்ல சொன்னார் பாருங்க, ஒரு நாளைக்கு 3-4 பயணம் 5-6 பயணம்னு சொன்னார் பாருங்க, 6-7 பயணம்ட்டு. அது மாதிரி போறதெல்லாம் அது என்ன வண்டின்னு ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஹெவி ஸ்பீட் அது மாதிரிலாம் போறது வந்து எங்கன்னா போய் மூட்டிக்கும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்த நேயர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. மதன். மதன். ஆமா. என்ன மதன், மன்மதனா பேசுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப அமைதி மதனா பேசுறீங்க. மன்மதன் தான் பேசலான்னு பார்த்தேன் மேடம், பட் கொஞ்சம் மதனாவே பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மதனாவே பேச வேண்டிய நிலைமைங்க ஆகுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 10th படிக்கிறதுல இருந்து கைப்பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன வயசாகுதுங்க? இப்போ 27. 27. ஓகே சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 இல்ல 4 டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். 6 months வந்துட்டான். ரொம்ப நல்ல விஷயம். ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 2 weeks பிஃபோர் பாத்தீங்கன்னா எந்த விரைப்பு தன்மையுமே இல்ல. புரியல.
விரைப்பு தன்மையே இல்லை மேடம். விரைப்பு தன்மையே இல்ல. ஓகே. ஆமா. சோ அதான் ஒரு 1 வீக் அப்படி இருந்துச்சு. திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் இப்போ விரைப்பு தன்மை வருது. ஆனா அந்த அளவு இல்ல. ஓகே. இது மட்டும் இல்லாம என்னோட ஆங்கூர் பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படியே வளைஞ்சிட்டு இருக்கு. மழை இருந்த மாதிரி அப்படியே ஒரு சைடா வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி சரிங்க. சோ இதுதான் என்ன இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமே வந்து டாக்டர் சொல்ல அட்வைஸ்லாம் எடுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரமே நீங்க மன்மதனா மாறிடுவீங்க. ஓகே, டோன்ட் வரி. கண்டிப்பா மேடம், மன்மதனா மாறிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். நிச்சயமா நிச்சயமா. சீக்கிரமே திருமணம் முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. அதான் மன்மதனுக்கு உண்டான அழகு. சரி டாக்டர் சொல்லுங்க. பெண்டா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அதை தூக்கி ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டி வச்சிருங்க. ஒண்ணு. ரெண்டாவது கைப்பழக்கம் தவறுங்கிறது தெரிஞ்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அடுத்தது இப்ப விரைப்பு தன்மை சில நேரத்துல ஏற்படுது, சில நேரத்துல ஏற்படல. இதை இனிமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். கூடிய விரைவில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயார் அப்படிங்கிற உணவுகள்ல சாதாரணமா இது மாதிரி உள்ளவங்க அந்த இதையும் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக வெண்டைக்காய் அடிக்கடி பச்சையா கூட சாப்பிடலாம். கேரட்டு, வெண்டைக்காய் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், அந்த ஒயிட் ஆனியன் இருக்கும், அது இதெல்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டாலே இந்த எனர்ஜியை திரும்பி பெற்றுக்கொள்ளும். வேற ஒன்றும் மருந்து பெருசா போக வேண்டியதில்லை, அதெல்லாம் பாதிக்காது. ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு மதன். இனிமே வந்து நான் உங்களை மன்மதன்னு கூப்பிடுறேன். ஓகேங்களா? சரி, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன எல்லா அட்வைஸஸும் எடுத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு வந்து டாக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் பத்தி பேசுனாங்க. வாலிப வயோதிகர்களுக்கெல்லாம் வந்து செக்ஸ் ஆர்வம் எப்படி இருக்கும் அண்ட் செக்ஸ் ஆர்வம் குறைவின்மை எப்படிலாம் வந்து ஏற்படும் அண்ட் பெண்களுக்கும் அதே சமயம் மெனோபாஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு உண்டான செக்ஸ் ஆர்வம்லாம் எப்படி இருக்குங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகா வந்து விவரிச்சாங்க ஒரு விஷயத்தையும். அதுக்காக நிச்சயமா உங்களுடைய சார்பில் நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைஞ்சதாகவும் ரொம்ப உங்களுக்கு வந்து எந்தெந்த கேள்விலாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களோ அதெல்லாம் உங்களுடைய சார்பில் நேயர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே போல நாளை உங்கள் அனைவரையும் வந்து மீட் பண்றேன். until then bye from கிரிஜஸ்ரீ. இது ITV வழங்கும் அந்தரங்கம் லைவ். So stay tuned. Bye bye.